25,000 விழுந்தீங்களாவாக இப்போ 46 கோடி விழுந்திருக்கு ஒரு ஆளுக்கு. அதை எடுத்து தெரிஞ்சா இன்றைக்கு விடல, நாளைக்கு எடுப்போம் இப்படியே ஒவ்வொரு நாளும் எடுத்து தெரிய நமக்கு ஒரு மலையில ஏறணும்னு ஆசை இருந்தா அந்த ஆசையை மனசுக்குள் வச்சிட்டு இருந்த மட்டும் அந்த மலையில ஏற இயலாது. அதுல வார எல்லா கஷ்டங்களையும் தாண்டி மேலுக்கு ஏறினா தான் அந்த வெற்றி கிடைக்கும். வணக்கம், நான் கொள்ளிங்க. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோட சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னு சொன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில என்ன சொல்றேன், சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். ஒரு கஷ்டப்படுற ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்க வேண்டிய மக்கள் எவ்வளவுதான் உழைச்சும் கூட தண்ட ஆசைகளை நிறைவேற்ற இயலாத ஒரு என்ன சொல்றது, பணத்தை வச்சு தண்ட ஆசையை நிறைவேற்ற இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. கடன்லையோ இல்லை சில விஷயங்கள் லோன் போட்டோ தண்ட கார் வாங்குறதோ சொத்து வாங்குறதோ எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொண்டிருக்காங்க. நம்மளுக்கும் ஒரு நாள் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காதான்னு சொல்லி எல்லாரும் வந்து நிற்கிற இடம் தான் இந்த தேசிய லொத்தர் சபை என்று சொல்லுவாங்க. எங்களோட இலங்கையில் இப்படி ஒரு என்ன சொல்கிறேன், தேசிய லொத்தர் சபைன்ற ஒரு இது இருக்குது. அந்த குலுக்கல் முறையில் பரிசு வழங்கும் கவர்மெண்ட். அதை கோடிக்கணக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த பரிசுகள். அப்போ இப்படி நிறைய பேருக்கு இந்த பரிசுகள் விழுந்திருக்கு. நான் வந்து நீங்கள் யோசிப்பேன் இல்லைங்க. இப்போ நான் வந்து என்ன, நானும் வளமையாக டிக்கெட் எடுக்கிறேன் தான். அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லியாக வந்து டிக்கெட் எடுக்கிறதில்ல. அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிற ஆள் நான் இல்லை. எங்கேயும் போய் வரக்குள்ள இப்படி வழிகள் அப்படி இருந்தால் அப்படி சில டிக்கெட் 1-2 டிக்கெட் எடுப்பேன் நான். 7ஆம் மாதம் 6ஆம் தேதி தான் கடை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஒரு பார்ட் டைமாக தான் இந்த தொழிலை செய்கிறாரு, வேறு வேலையும் அவர் செய்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அவரோட முயற்சியை என்ன ஒரு தூண்டுதலாக இருக்கணும்ன்றதான் என்ற ஒரு ஆசை. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ செய்கிறேன். 100 ரூபா செலவழிச்சு 2 டிக்கெட் எடுத்தாங்கன்னா சம்டைம் அவங்களோட வாழ்க்கை விட மாறலாம். அதிர்ஷ்டம் கடவுள் சம்டைம் அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டலாம். சில ஒரு லட்சாதிபதியாகவோ இல்லை ஒரு கோடீஸ்வரனாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்காக நீங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இங்கே வந்து கடைக்கு வந்து வாங்கன்னா சொல்ல வரல. சம்டைம் உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் மட்டும் நிகழலாம். அதுக்காக தான் சொல்கிறேன் நான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நிறைய விஷயங்கள் தம்பியோட போய் பேசுவோம். எங்களை ஏற்று எடுக்க முடியல, சும்மா நீங்களா என்ன நீங்க இந்த மோரையை போட்டு உங்களை மூத்த காட்டு ஆடுங்க. அது வெக்கப்படுறாரு மூத்த காட்டுறது. சரி, நீங்க சொல்லுங்க. ஒரு கஸ்டமர் வந்து பாருங்க, அவரு இந்த அதிர்ஷ்டம் எப்படி விழுதுன்னு பாப்போம். அவருக்கு எவ்வளவு விழுதுன்னு பாப்போம். நமக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு அப்படி சொல்லலாம். அதிர்ஷ்டம் அவன் சொல்றேன் விழுந்திருக்கு போல. அங்கட எவ்வளவு பாப்போம். விழுந்துருக்கு எவ்வளவு 10,000 இல்ல, ஒரே அந்த ஒரே சின்னம் வரலையே, அது ஒரே படம் இதுக்கு முதல்ல முடிஞ்சிருக்காண்ணா உங்களுக்கு டிக்கெட் இல்லைண்ணே. அப்போ எப்படி சுரண்டி பாபாவோட ஆசை வந்தது? சும்மா பாப்பாண்டு வந்து இன்றைக்கு அதிர்ஷ்டம் இருக்காண்டு என்னண்டுவாங்க அப்படியே. இல்லை, இதை விட இப்படி இந்த டிக்கெட் கொஞ்சம் விழுற கூட அதில் எடுத்து பார்க்கலாமே. இதுக்கு பின்னால் மெனக்கிட சும்மா ஒரு காசை தான் கொட்டணும். ரெண்டு நீங்க காசை கொண்டு சொல்றீங்க. இது உங்களை அதிர்ஷ்டம் இருக்குன்னு ஒரு என்னடி சொல்றேன். சுரண்டி பார்க்கல கிடைக்கும் ஒரு ஆள் மனதுக்குள்ள ஒரு சின்ன இது உங்களுக்கு கோடி சொன்னா சும்மா 180 ரூபாய் குடிச்சிருந்தாரு உடம்புல வை. இப்படி சொல்ற நீங்க அவ ஏன் சுரண்டி பாத்துறீங்க வீட்டுல மனசுக்கு ஒரு 6,000 பார்த்து. அதான் சொல்றேன் நானும். சண்டே நீங்க இன்றைக்கு அடியன்னு ஒரு நாளைக்கு லட்சம் ஆகலாம். தாங்க நல்லது கொண்டு பார்த்தாங்க. எவ்வளவு கொண்டு புரியா கொண்டு தாங்கட்ட இந்த காசுக்கு எவ்வளவு இப்போ 4வது டிக்கெட் அண்ணன் இருக்கா 200 ரூபா துண்டாய். அண்ணா ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன் சொன்னா, நீங்க இன்றைக்கு வேலையை போலியா? இன்றைக்கு வேலை நெல்லு கொடுப்பேன்டா 10 வந்த நீங்க இடையில வந்து பாப்பணும் வந்தீங்க. காசு வந்து என்ன பெருமெண்ட் வாதே இங்கே வந்து நான் சொல்றேன், நீங்க அதை எடுக்கிறத விட என்ன பொறுத்தது 8,000 சொல்றேன். இதை எடுங்க, நீ இதுல 1 எடுங்க அடிக்கடி. வேணாண்ணே, டெய்லி எடுக்க வேண்டாப்பா. இப்படி உங்களுக்கு இதெல்லாம் சூது. இதுக்கு பின்னால மெனக்கட்டா ஒவ்வொரு நாள் எடுக்கத்தான் சொல்லி கொண்டாடி மாதிரி தெருவில் அனுப்பாளே ப்ரோ. அவர் இருந்து நீங்க வந்தீங்களே, உங்களோட கூப்பிடல, நீங்க வந்து எடுக்கல. ஒரு ஆசை தானே, அதை எடுத்து இருந்தா இன்றைக்கு விடல, நாளைக்கு எடுப்போம் இப்படியே ஒவ்வொரு நாளும் எடுத்து தெரிய எந்த கருத்து நீங்க இப்படி ஃபுல்லா வந்து அதுக்காக காசு நம்ம கொட்டுறல. நமக்கு ஒரு எண்ணம் மறந்தானே, ஒரு மாதத்துல 2 மாதத்துல இருக்காயோ ஒரு எண்ணம் மறந்தானே. இது சூதண்டி ஒண்ணு, அதை எடுக்க அன்றைக்கு எடுத்து விடல, நாளைக்கு எடுத்து பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு எடுத்து பார்ப்போம். இப்படியே கண்டினியூ 47 கோடி அந்த கிட்ட விழுந்து ஜாமிக்கா உங்களுக்கு. சரி, நீங்க கவலைப்படா போங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு விழும் கட்டாயம். எனக்கு விழாது. சரி, அப்ப நீங்க எடுக்க எனக்கு என்ன பின்னால வீடு வரல, நான் எடுக்கிறேன். அப்ப நீ எடுக்க மாட்டேன் நீங்க. சரி, இவ்வளவு சோதனை இல்ல. இந்த சூது விளையாட்டுக்கு பின்னால ஈடுபட்ட வேண்டாம். நம்ம பக்கெட்ல இருக்கிற காட்சி அம்பவும் மற்றும்படி விடாது.
நூற்றுக்கு ஒரு ஆளுக்கு விழும். அது ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு தம்பளும். அதுக்கிடையில வீடுகளை வித்தும் கூட கொடுத்தும் கூட டிக்கெட் தான் வாங்க வரும். வித்து வாங்கியும் கூட காணாம தான். நான் சொல்றேன், பார் இருக்கு தானே, பார் இருக்கு. இப்ப எல்லாரும் போய் எவ்வளவு குடிக்காங்க, காசு பண்ணாக்குறாங்க. அது குடிக்காங்க. இது சூதன்னு. இது சூதண்டாலும் அந்த போதையை காசை கொட்டுறவங்க காசு குடிச்சிட்டு போறாங்க. அது பரவாயில்ல, உடம்புல போகுது. உடம்புல போகுது. இது சும்மா சுரண்டி சும்மா குப்பையில விழுந்துக்கிட்டாங்க. ஒரு கோடி விழுந்துக்கிட்டா 2 கோடி செலவழிச்சாதான் 1 கோடி விழும். அப்ப 1 கோடி துண்டா தான் போகும். சரியா சரி, அங்க எடுத்து பாருங்க. 2 டிக்கெட் தாங்க. சனிதால உண்டு, இதுல உண்டு. சூப்பர் பால் உண்டு. இது டிக்கெட். இது நான் எந்த அதுல கொடுக்க 2 டிக்கெட்டா உங்களுக்கு எந்த அதிர்ஷ்டம் விழுந்தா தமிழ் சொல்லுங்க. தெரியா இந்த நம்பரை நோட் பண்ணிடுங்க. இல்ல நம்பர் இல்ல, எங்க நம்பர் இல்ல. அப்படி அதிர்ஷ்டம் விழுந்தாலும் நாங்க சொல்லுங்க. நான் அவருக்கு சந்திப்பேன், நீங்க அவரை சொல்லுங்க. விழுந்தா அவர் 2 நாளையில மூடி போட்டு யாரும் கூட மாட்டாரு. 2 டிக்கெட் எனக்கு அன்பளிப்பா தந்தீங்க. சரியா நன்றி. விழும் ராணி பாருங்க. சரியா உங்களோட கடையை ஒரு அறிமுகப்படுத்துங்களா? எவ்வளவு இருக்கு உங்களோட லொகேஷன், உங்களோட பிசினஸ் பத்தி சொல்லுங்க சில வார்த்தை. இது வந்து வெட்டிக்குளர் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய அந்த ஜங்ஷன்ல இருக்கு. ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 20 days ஆகுது. 20 days? 20 days. நிறைய கஸ்டமருக்கு வந்து 1000-2000 வந்து 2 lakh வரைக்கும் விழுந்திருக்கு. 2 lakh வரைக்கும் வந்து ஸ்டார்ட்லயே விழுந்திருக்கு. சேல்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நிறைய மக்களுக்கு ரீச் ஆகல. இந்த கடை எவ்வளவு இருக்குன்னு சொன்னா நம்ம பெரிய போறது ஜங்ஷன். இது கட்டராம்பூச்சி மாதிரி சொல்லுவாங்க. இப்ப பழுகாது போற வீதி அந்த இருக்கு. இது எங்க போறது? வெள்ளாவளி போறது. அடுத்தது இது களவாஞ்சி போறது. என்னன்னா நான் ஏற்கனவே ஒரு பிசினஸ்ல இருந்தேன்னா, நான் வந்து மல்டி ஃபங்க்ஷன்ல டெலிகம்யூனிகேஷன் சிம் அது எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அதனால நமக்கு அதோட சேர்ந்து இன்னொரு இன்கம் பாக்குறதுக்கு எனக்கு ரெண்டு ஒன்றா சேர்த்து பண்ணும்போது 2 பக்கம் வந்து இன்கம் கிடைக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி இங்க வந்தீங்கன்னா தொடங்கிய சிம்முகள், லொக்கான சிம்முகள், எல்லா சிம் வந்து நெட்வொர்க்ல வந்து புது சிம் எடுக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம், டயல் அப் டிஸ்க், டெலிகமர்ஷியல்ல இருந்து என்னெல்லாம் சர்வீஸ் இருக்கோ அவ்வளவு இங்க செஞ்சு கொள்ளலாம். அப்படியே அப்ப அதுக்கு அப்படி செஞ்சு நீங்க ஒரு பார்ட் டைம் செய்யணும்ன்றதுக்காக இப்படி ஒரு செய்யறீங்க. என்னடா எனக்கு வந்து நான் ஆபீஸ் எல்லாம் போக வேண்டிய அது தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் நான் போன்ல செஞ்சு கொள்வேன். வந்து இருக்கிற ஃப்ரீ டைம் இன்னும் கொஞ்சம் இன்கம் கூடுறதுக்கு வேண்டி தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே அப்ப எவ்வளவு உங்களுக்கு முடிஞ்சிருக்கு? இப்போ இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு நார்மலா எவ்வளவு முடிஞ்சிருக்கு? இந்த கடை அடைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து டோட்டலா ஒரு 1 lakh கிட்ட முடிஞ்சிருக்கு. அந்த நம்ம நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் இல்ல. யாரும் இந்த பிசினஸ் தொடங்கணும்னு நினைச்சாலும் தொடங்கு. அது என்னன்னா டீலர் மாதிரி கண்டக்ட் பண்ணாங்கன்னா போதும். கடை அடைக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் காசு இருந்தா போதும். இடம் தான் கொஞ்சம் இடத்தை பார்த்து செட் பண்ணுவோம். என்னண்டா இதே டிக்கெட் கடை ஒரு 100 மீட்டர் தூரத்துல இன்னொன்று போட்டுடலாம். ஏன்னா அந்த 47 கோடி விழுந்ததுக்கு பிறகு அந்த டிக்கெட் எடுக்காக டிக்கெட் எடுக்குது வாங்கிட்டாங்க. நிறைய பேருக்கு விழுந்துகிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு விழாமையும் இருக்கு. முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயம். அந்த 47 கோடி விழுந்தது சொல்லுங்க. 47 கோடி அதுவும் யாருக்கு விழுந்துக்கு? வயது போன ஆளுக்கு. அவங்க சிங்களம், அவங்க குருநாகல் நினைக்கிறேன். குருநாகல் மாவட்டம். 47 கோடி விழுந்திருக்கு பாருங்க. அதே கப்புர டிக்கெட்ல இங்க நான் கடை ஸ்டார்ட் பண்ணிட்டு 4-5 நாள் பக்கம் 2 lakh விழுந்துட்டு பெரிய போறது இவள நீங்க வைத்திருக்கா? பெரிய போறதுல 2 lakh விழுந்தது. அதே டிக்கெட் தான். அந்த 47 கோடி விழுந்த டிக்கெட் தம்பிர கடையில 2 லட்சம் விழுந்திருக்கேன். 2 லட்சம் விழுந்திருக்கு. மினிமம் ஒரு 5 டிக்கெட்டுக்கு மேல எடுத்தாங்கண்டா ஒரு குறைஞ்சது 200ல இருந்து 2000 வரைக்கும் நார்மலாவே ஒவ்வொரு நாளும் சராசரி விழுந்துகிட்டு இருக்கு. பார்த்துவாங்க. எத்தனை வருஷமா டிக்கெட் எடுக்கல நீங்க? 4 வருஷம் கூடி எடுக்கும். 4 வருஷத்துல எவ்வளவு பிரைஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கு? அதிகூடிய பிரைஸ் குறைஞ்சது 200-500 தான் கிடைக்கு. அவ்வளவுதானா? அப்ப 4 வருஷம் டிரைவ் பண்ணி ஒன்றும் கிடைக்கல. அப்ப இதுவரைக்கும் டிரைவ் பண்ண இருக்கு, கிடைக்கும் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை. அவர் மகன் தான் வந்துருக்கா ரெடி டிக்கெட் எடுக்குது. எனக்கு விழுந்திருக்கு, நான் சொல்ல மறந்தேன். எனக்கு 2000 ரூபா விழுந்திருக்கு லாஸ்ட். 2000 அதுக்கு மேலே இது வரைக்கும் முடியல. ஆனா எங்கிட்ட அப்பா விழுந்திருக்கு 10 லட்சம் விழுந்திருக்கு. மச்சானுக்கா 20 நாள் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரி, அடிக்க டிக்கெட் எடுங்கண்ணா. கொஞ்சம் வந்து டிக்கெட் எடுத்து போறாங்க.
இப்போ யாரெல்லாம் முயற்சி பண்ணி எடுக்காங்களோ அவங்களுக்கு அவங்கள அதிர்ஷ்டத்தை பொறுத்து விழும். என்னடா முயற்சி செய்யணும், முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும். இது ஒன்றும் நம்ம முயற்சி செய்யாம இருந்துட்டு விழுதுல அப்படின்னு இருக்க கிடையாது. எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு மலையில ஏறணும்ன்ற ஆசை இருந்தா அந்த ஆசையை மனசுக்குள் வச்சுட்டு இருந்த மட்டும் அந்த மலையில ஏற இயலாது. அதுல வார எல்லா கஷ்டங்களையும் தாண்டி மேலுக்கு ஏறினா தான் அந்த வெற்றி கிடைக்கும். அது என்னன்னா முயற்சி செய்யணும். இப்போ சிங்கிள் ஏரியாவுக்குலாம் டிக்கெட் கூட விடுறதுக்கான ஒரே ரீசன் என்னடா, சிங்கிள் ஏரியாவில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எடுக்கிற விதம் கூட ஒரு நாளைக்கு ஒரு கடையில் மினிமம் 1000 டிக்கெட் மேலுக்கு அங்கே சேல்ஸ் ஆகும். அப்படி அங்கே சேல்ஸ் ஆகிற அந்த காரணத்தால தான் நிறைய பேர் எடுக்காங்க. யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு விழும். அந்த அது அதிர்ஷ்டம்ன்றதை விட யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு விழுறதுன்றது அந்த டிக்கெட்டோடைய அந்த ரூல்ஸு. அப்ப அதுல ஒரு அஷ்டம் விழுறது அந்த எடுக்கக்கூடியவங்களை பொறுத்து இருக்கு. எல்லாரும் என்ன விஷயம்னா எல்லா டைம் காசும் இருக்காது. என்னடா நம்ம எந்த கடைக்கு நீங்க 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுங்க, 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுங்க அப்படிலாம் இல்ல. நீங்க சும்மா வேஸ்ட் ஆக்குவீங்களே, ஏதாவது சாக்லேட் டே சாப்பிட்டு இல்ல வாருக்கு இல்ல ஏதோ ஒன்றுல வேஸ்ட் ஆவீங்களே, ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுங்க, அது போதும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு நாளைக்கு விழும், அப்ப கண்டிப்பா வின் பண்ணலாம். தம்பி சொல்ற கருத்து நல்லதா இருக்கு. எவ்வளோ நம்ம காசுகளை வேஸ்ட் பண்றோம். கூட இல்லாம ஒரு 1 வீக்ல ஒரு டிக்கெட் நான் எப்படி ஒரு 40 ரூபாய் இல்ல 80 ரூபாய் 100 ரூபாய்க்குள்ள 2 டிக்கெட் எடுக்கலாம். ஒரு டிக்கெட் எடுத்தாலே போதும். இந்த அதிர்ஷ்டம் நமக்கு நிறைய இதுல வராது, ஒன்று எடுத்தா போதும். ஆனா அதுல அடிக்ட் ஆகப்படா. என்ன விஷயம், ஒரு நாள் டிக்கெட் எடுக்கணும் அப்படி இப்படி காசை செலவழிச்சு என்ன சொல்றேன், இப்படி கடன் வாங்கி டிக்கெட் வாங்கணும் அப்படி அந்த நிலைக்கு போகாம வேஸ்ட் ஆகக்கூடிய அந்த காசை வெற்றிக்காக முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்ப என்னடா அதுல நமக்கு ஒரு கூடுதலா ஒரு பிரைஸ் வரும்போது நான் ஒரு 40 ரூபாய் காசு பிரைஸ் வரும்போது அதை வச்சு நம்ம ஏதாவது செஞ்சுக்கலாம் தானே இந்த வாழ்க்கையில. டிக்கெட் ஒரு ஐயா வந்திருக்காரு. உள்ளவா டிக்கெட் வர ஐயா ஐயா கோவப்படுறாரு. இல்ல ஓ அதான் காட்சி பண்ணீங்க ஐயா. நாங்க போய் என்ன 2 லட்சம் விழுந்தா 2000 அவருக்கு இல்ல வேற ஆளுக்கு விழுந்துருக்கு. எத்தனை வருஷம் டிக்கெட் எடுக்கல நீங்க? நான் 89ஆம் ஆண்டு எடுக்கிறேன். 89ஆம் ஆண்டு எடுக்கல நீங்க? 89ஆம் ஆண்டு கோட்டக்கல்லார் முத்துக்குமார் ஆரம்பிச்சவர். கோட்டக்கல்லார் முத்துக்குமார் தான் ஆரம்பிச்சவர் டிக்கெட். அந்த காலத்துல இருந்து எடுக்க எனக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேல இதுவரை விழல. விழுமா? விழல. 1000 விழுந்திருக்கு. 1000 2000 விழுந்திருக்கு. ஆனா கோடிக்கணக்கான காசு கொடுத்துருக்கேன். 1989ஆம் ஆண்டு அந்த ஆதி இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல முத்துக்குமார் தான் ஏஜென்ட். முத்துக்குமார் தெரியுமா? இல்ல கோட்டக்கல்லார் ஏஜென்ட். மற்ற இப்ப வந்தாங்க. ஒரு மாசத்துல நீங்க டிக்கெட்டுக்கு எவ்வளவு செலவழிப்பீங்க? இப்ப 400 ரூபாய்க்கு எடுப்பேன். ஒரு நாளைக்கு 400 ரூபாய்க்கு எடுப்பேன். 400 ரூபாய் ஒரு நாளைக்கு? 20 டிக்கெட் எடுப்பேன். 20 டிக்கெட் ஒரு 400 ரூபாய் எடுத்தா சில நேரம் 10 20 ரூபா தான் கூடிய எவ்வளவு கூடாது. என்ன சொல்லிச்சு நீங்க வேலை நேரம்? கடவுள் எப்ப நம்மள கஷ்டப்படுத்துறாரோ கடைசியில தருவாரு. நிச்சயமா அது கிடைக்கும். அது எப்பண்டு இல்ல. அவர் என்ன தருவாரு. நம்ம என்ன சொன்னோம் என்ன அதிர்ஷ்டத்தை நம்பி என்ன செய்யணும்? நீங்க ஒரு தொழில் செய்யலாம். இந்த காலத்துல வேஸ்ட் ஆகுறது அதை வச்சு நீங்க சேமிக்கலாம். அது அவங்கள முட்டாத்தனம். அது என்னன்னா டிக்கெட் எத்தனையோ மக்களை கோடீஸ்வரன் ஆக்கிருக்கு. கோடீஸ்வரன் ஆக்கிருக்கு. சேமிச்சா நல்லா சொல்றாங்களே. அது அவங்களோட மனத்தன்மைக்கு நாம ஒண்ணும் ஆக்கிருக்கு நிறைய பேர். இப்ப 46 கோடி விழுந்திருக்கு. ஒரு ஆளுக்கு வயது போனாலும் தரணிதான் 8 கோடி விழுந்திருக்கு. அந்த சூப்பர் போல் மண்டூர்ல விழுந்திருக்கு 8 கோடி. அவன் செத்தும் போய்தான். காய்ச்சல் 8 கோடி 1 கோடி என்ன 1 லட்சம் இவன் என்னத்துல விடுக்குறான். இவன் நாம காய்ச்சி காய்ச்சிருக்க என்னன்னு சொல்றாரு. இல்ல அப்படி ஒண்ணு மூத்த பாக்க இந்த கையால ராம பவிஷத்தை எனக்கு 2000 விழுந்ததுக்கான என்ன கையில எடுக்காங்க அடுத்த நாள் வரும். அப்பதான் கையால இந்த போய் வாங்கில ஓடு. எவ்வளவு விழுந்த கூடியது? 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு விழல. அந்த நேரம் 20 ரூபாய் டிக்கெட். இப்ப நாங்களும் உங்களுக்கு வேண்டோம் கடவுள்கிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தொகை விளையாட 1 கோடி என்ன நீங்க டிக்கெட் இல்லமா அந்த வாங்க நீங்க எடுங்க. நீங்க கொடுங்க. நீங்க கூட வாங்க நீங்க எடுங்க. சரி அடுத்து இல்ல எங்கட சார்ல 2 டிக்கெட் கொடுங்க ஐயா. இது எங்கட ஜிடி சார்ல உங்களுக்கு எடுங்க எடுங்க டிக்கெட் இங்கே எடுத்தீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ நீங்க மகளூரா? வெயில் உள்ள இடம் நில்லுங்கடாப்பா. வெயில் ஐயா அப்போ என்ன ஒரு தொகையும் விழலையா அவங்க கூடிய தொகை? லாஸ்ட் எவ்வளோ விழுந்து விழுந்துருக்கு உங்களுக்கு? 1000 ரூபா தானா? என்ன நம்பிக்கை இருக்கு அவ்வளவு வேண்டு? அந்த நம்பிக்கையில வார இல்லை. விழும் கட்டாயம் கட்டாயம். ஒரு நாள் நீங்கள் ஒரு லட்சாதிபதி ஆகலாம்.
ஏமாத்தப்படுறவனுக்கு நிச்சயம் ஆண்டவன் தருவார். சந்திரிகா அம்மையார் இருக்கக்குள்ள நடந்த லாட்டரி தான் இது. அப்படியே சந்திரிகா அம்மையார் இருக்கவே அவ ஜனாதிபதி இருந்தாரு. அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டதான் இந்த தேசிய லொத்த சபை. அப்படியே எல்லாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட் தனியார் இது எல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் கவர்மெண்ட். இது என்ன சொல்றது? இந்த டிக்கெட் என்ன? ஓ 7. ஆனா இதால அரசாங்கத்துக்கு நியாயம் தானே. 46 கோடி என்ன 6 கோடி வாங்கியிருக்காங்க. 6 கோடி கழிச்சு போட்டு 40 கோடி கொடுத்துருக்காங்க. அப்ப 6 கோடி வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு நியாயம் தான். டச் வரி இல்லை 5 வருஷம். தமிழ்நாட்டுல இருந்து டிக்கெட் இல்லையா? தடையாண்டு தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படி தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இந்த டிக்கெட் இருந்தது இல்லையா? இப்ப யாருக்கு அங்க தடையே படிக்காங்க. கேரளாவில் கேரளாவில் ஒரு ஆளுக்கு இந்த 80 லட்சம் இருக்கு, 3 தரம் இருக்கு அவருக்கு ஒரே ஆளுக்கு தொடர்ந்து 2017, 2018, 2019 3 வருஷமும் ஒரு அவருக்கு விழுந்திருக்கு 70 லட்சம் விழுந்திருக்கு, அவருக்கு 80 விழுந்திருக்கு, அப்படி விழுந்திருக்கு லட்சம் கணக்கில் விழுந்திருக்கு. இலங்கையில் உலகநாட்டில் இருந்து சவுதி ரியாத்தில் எமிரி நான் ஒரு 22 வருஷம் நான் பெல்டர் நான் அரங்கோல இருந்தேன். அங்கே வந்து அங்கே வந்து பிலிப்பினி கேரளாக்காரெல்லாம் வந்து தாய்லாந்து லோட்ரி ஒரு மாதத்துக்கு 2 தடவை தான் டிக்கெட் ஓடும். அது 3 நம்பர் 3 நம்பர் 5 ரூபாய்க்கு வந்து 2000 கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு 4000 ரூபா இப்படி கொடுப்பேன். எனக்கு 147 விழுந்திருக்கு 4000 ரூபா தந்தவனும் 4000 ரூபா 10,000 அந்த 10 ரூபாய்க்கு அதுவும் பிரச்சனை இல்லை. அது 3 நம்பர். இது 3 நம்பர் மாறி விழுந்தாலும் உள்டா கிடைக்கும். 10 ரூபாய்க்கு வந்து நமக்கு அதுக்கு சரி தம்பி 2 வந்திருக்காரு. நான் 2 எடுத்துக்கேன். எனக்கு தான் தம்பி 2 எடுத்துக்கீங்களா? அதான் பவர் புரியுதாப்பா அது. சரி விழுந்த சொல்லுங்க அஞ்சு தம்பி அது அங்க கொடுத்து மாத்திரம் உதாரணத்துக்கு தம்பி எத்தனை அடி எடுத்தீங்க? 5 எடுத்தீங்க. அவன் அப்படி இல்லை தம்பி எடுக்கிறேன். அவன் வந்து அப்படியே தெளிவ மாதிரியோ ஹலோ எனக்கு ஒரு 3000 டிக்கெட் போகணும்டா 3000 டிக்கெட்ல வந்து 3000 டிக்கெட்டுக்கு அவன் எடுத்தாலும் அப்படி அவனை முதல்ல காப்பாத்தாரு. அப்ப அவனுக்கு நியாயம் தானே. நமக்கு அப்படி வரும். நாம இந்த 5 எடுத்து நாம அப்பா முருகா எப்படா பாவணும் அது பாட்டு அவனுக்கு சிம்பிள் வருமா. அப்ப இதுல 3 கப்புரு தான் ஒழிச்சு வச்சிருப்பான். இதை பாருங்க 82 அப்படியே 22 அடிச்சிருக்கு வருகிறது 222 இது எல்லாம் சும்மா ஒரு இந்த 2 இப்படி எடுத்தா அலிஸ்டம் வந்து அடிச்சுட்டு போகும். திட்டத்தில் எடுக்கிறேன். இது டவுல் எடுக்கிறேன். நான் பழமையாக எடுக்கிறேன். 1500 கால் வச்சிருக்கேன். 1500 வச்சிருக்கீங்க. இந்த 500 கொடுக்கணும். ஒரு 500 ரூபா வைக்கணும். அப்படி அது எழுதி வச்சாச்சு. அப்படியே இந்தாமலே தம்பி அந்த 2 கழிச்சு கொடு பாருங்க. போன இதான் சுரண்டுறாரு. விழுந்துருக்கா? அப்ப மச்ச கதையை பார்த்தா மேய்க்கிறான் அடைக்கிறாம கதிரசேபுல திருச்செல்வம் சொந்த ஊர் கல்வா 680 கல்யாணம் முடிச்சுக்கிட்ட கல்வாஞ்சிப்படி வீட்டாம் போகிறோம். சரி தேங்க்யூவா. தேங்க்யூ. ஓகே பாய். 2 நாள் ஒரு நாளே இன்கம் எவ்வளோ உங்களுக்கு? ஒரு நாள் உழைப்பு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? மேக்ஸிமம் 2500 3000 கிடைக்கும். ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும்? டிக்கெட்டுக்கு பார்க்கும்போது ஒரு டிக்கெட்டுக்கு 5 ரூபா. ஒரு டிக்கெட் 5 ரூபா கிடைக்கும். ஒரு டிக்கெட்டுக்கு 5 ரூபா தான் எல்லாரும் அப்படி தான் நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து சும்மா இருந்துட்டு அந்த சேல்ஸை பண்ணிக்கிட்டு போகும்போது ஒரு 2000 இதுலேயே ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 2000 இன்கம் எடுக்கலாம். என்ன நம்ம என்னண்டா காலையிலேருந்தே ஒரு ஈவினிங் மட்டும் எடுத்து இருக்க வேண்டியது வரும். உங்களோட டிக்கெட்டில் அதிகூடிய தொகை விழுந்தா அவங்களுக்கு என்ன அதில் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்களா? அதில் எப்படி கிடைக்குமா? அதில் நமக்கு கிடைக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம வந்து நமக்கு இல்லை. நம்ம வந்து டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறது மட்டும்தான். அண்ட் அது பில் அவங்க டிக்கெட் எடுக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் மினிமம் ஒரு மாசத்துக்கு ஒரு 1 lakh குறைக்கிறதுக்கான நிறைய சாங்ஸ் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கு. ஸ்ரீலங்கா விட்டு வெளிநாடு போறதுக்கு யோசிக்காங்க. அங்க போயிட்டு வந்து நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கதையில இருக்க போறது இல்லை. நான் அங்க போகாமலேயே நான் கடைக்குள்ள நான் சும்மா தான் இருக்கேன். போன பார்த்துக்கிட்டு இருப்பேன். 24 hours போன் பார்க்கறது அம்பேல மூளை யூஸ் பண்ணீங்க டெவலப்மெண்ட் முளைச்சு கொள்ளலாம். எல்லாருக்கும் எதுலையாவது ஒரு திறமை இருக்கு. அந்த திறமையை கண்டுபிடிச்சு அதை நம்ம சரியான முறையில யூஸ் பண்ணி கொண்டோம்டா அதை கண்டிப்பா நம்ம நல்ல இங்க அதை இன்கம்
யூஸ் பண்ண எடுத்துக்கொள்ற மாதிரிக்கணும். இப்போ போன் எல்லாம் சாதாரணமா எடுத்துக்கொண்டோம்டா நிறைய பேர் தப்பான வழியில போறாங்க, சும்மா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அந்த போன் வச்சுட்டு தான் மாசத்துக்கு 1 lakh நம்ம எடுக்கீங்களே. நம்ம வந்து ஏர்டெல்ல வேலை செய்யறதுக்கு, இந்த நெட்வொர்க் டெலிகமர்ஷன்ல வேலை செய்யறதுக்கு போன் தான் யூஸ் பண்றேன், எல்லாம் போன்ல தான் செய்யறேன். இந்த டிக்கெட் ஒவ்வொரு நாள் என்னென்ன விழுந்துக்கின்ற பாக்கிறதுக்கு போன் யூஸ் பண்றேன். நான் போனால கெட்டு போனேன் சொன்னோட போனை உழைச்சிக்கிட்டு எந்த பொருளா இருந்தாலும் சரி அதை பயன்படுத்த ஒரு முறை இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தாங்களோ அது அவ்வளவு யூஸ் கிடைக்கும். அது நல்ல வழி பயன்படுத்தானா இல்ல கிடைக்கும். அது நம்ம போன்ல குறையும் இல்ல, பயன்படுத்துற நம்ம எல்லாம் இருக்காது. வந்து இந்த உழைப்புக்காக வேண்டிய நிறைய பேர் கஷ்டப்படுற, அது ஏகப்பட்ட பேருக்கு வேலை இல்லாம திடுறாங்க. கண்ணுக்கு முன்னுக்கு வேலை இருக்கு, ஆனா அதை தெரிஞ்சுக்கிறல்ல. இதை நீங்க செய்யணும். உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க கடை? இப்போ ஆக்சுவலா வந்து நான் வந்து நெட்வொர்க் டெலிகமர்ஷன்ல சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஃபுல்லாகவே சேல்ஸ்ன்றதால எனக்கு ஆஃபீஸ் அதெல்லாம் போக வேண்டியதே இல்லை. இப்போ மாதத்தில் ஒரு தரம் போயிட்டு இங்கே அந்த இதுக்கு சின்ன சின்ன மீட்டிங் அதே இருக்க மட்டும் தான் போக வேண்டியது வரும். இப்போ நான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்பவுமே நான் அவுட்டோர்லாம் சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்னென்னா மாதத்துக்கு எனக்கு சிம்லேருந்து ஒரு மினிமம் ஒரு 70-80 அந்த மாதிரி இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து டிக்கெட் எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா ஒரு கடை ஒன்று போடணும். ஏண்டா நம்ம கூட பெருசா போட்டு செய்யற அளவுக்கு இன்கம் நம்ம கூட போட்டு செய்யற அளவுக்கு காசு இல்ல. எனக்கு சிம் தான் மெயினா இருந்தது. அந்த சிம்ம செய்யறதுக்கு வேண்டி ஒரு இடம் தேவைப்படுது, ஒரு கடை தேவைப்படுது. அந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தானே இதை போட்டேன்னா எனக்கு வந்து இதுல வந்து கிடைக்கிற இன்கம் ஒரு நாளைக்கு சராசரியான ஒரு சாதாரண செலவுக்கு எடுத்துக்கொள்ளுவேன். மத்த நான் டெலிகாமர்ஸ்ல இருந்து எடுக்கிற இன்கம் தான் நான் சேவிங் அதில் செய்வேன். இப்படி நீங்க ஐடியா வச்சிருக்கீங்க, சம்டைம் இன்னொரு நாளைக்கு நீங்க இதை விட நீங்க வேற பெட்டரா ஏதோ சிந்திக்கலாம், அப்படி தோணலாம். அப்படி ஐடியா வரலாம் தான் கட்டாயம். எனக்கு வந்து ஐடியா என்னண்டா, இதுல வந்து ஒரு டிக்கெட்டுக்கு 5 ரூபா கிடைக்கும். நான் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 400 டிக்கெட் சேல்ஸ் பண்ணா கூட இதுல ஒரு 2000 இன்கம் எடுத்துக்கொள்ளலாம். அது நம்ம 2 காய்ச்சி அளவுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பழமை எனக்கு மந்த்லி கிடைக்கிற சேலரி ஏன்னா வேங்களே போய் வச்சுக்கலாம். உங்களோட கடை இப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க 1 month தானே, ரீச் ஆகிக்கிட்டா உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். சாய்ஸ் பண்ணிக்கிட்டா ஒரு நல்ல இடம். நமக்கு இன்கம்ல பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. உங்க யூடியூப் சேனல் இதால இன்னும் இந்த இன்கம் கூடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க பண்ண உதவிக்கு நன்றி. கட்டாயம் கூடும். 2 டிக்கெட் இருக்கா இதில் ஒவ்வொரு இலக்கம் எழுதிருக்கு. எனக்கு பாதாதிரி அங்கே தந்துடுவாங்க. எல்லாத்தையும் எழுதுங்க 40. இப்போ நாங்களும் ஒரு நாள் கோடீஸ்வரன் ஆகலாம் உங்களோட கடையா பார்ப்போம். என்ன டிக்கெட் பேரை சொல்லணுமெண்டா ஆல்சம்பர், ஜேசம்பர், சனிதா, மெகா பவர், விசேட டிக்கெட், மகாஜன, ராசி, எல்லா பர்டிகுலர் டிக்கெட்டும் இருக்கு. 47 கோடி விழுந்த டிக்கெட் அது வந்து கப்ரு டிக்கெட். இது காட்டுங்க. அது வந்து இந்த ப்ளூ கலர் இருந்தது. இது என்ன 47 கோடி விழுந்தது என்னென்னா வந்து அந்த ப்ளூ கலர்ல வந்து இன்றைக்கு ப்ளூ கலர் இல்லைக்கு நாளைக்கு கலர் மாறும். அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒரு கலர்ல வந்துட்டே இருக்கும். பேர் மட்டும் மாறும். அது கப்ரு கண்டு பார்த்துருந்தீங்களே. அந்த டிக்கெட் ரூல்ஸ் எனக்கு நீங்க சொல்ல முடியுமா? வந்து இந்த டிக்கெட் ரூல்ஸ் என்னன்னா, நீங்க 9 மணிக்கு டிவியில பார்க்கலாம் அது விழுந்திருக்கா இல்லையாண்டு. இல்லைன்னா இங்க சொப்புல அடுத்த நாள் கால் வந்து பார்க்கலாம். இல்லைன்னா இப்போ எல்லாரும் கையிலையும் ஸ்மார்ட் போன் இருக்கு தானே, அவங்க ஸ்மார்ட் போன் மூலமா பார்த்துக்கோங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ டிக்கெட் எங்களுக்கு தாங்களா? அதி கூடிய அதிர்ஷ்டம் இந்த டிக்கெட்ல எது கூட? கூடிய கண்டிப்பா கப்ரு தான். எது கப்ரு? எவ்வளவு எத்தனை கோடி தாங்க? 58 கோடி. 58 கோடி. 58 கோடி உள்ள போற நமக்கு பாப் போட்டு பாருங்க. 58 எப்பயும் எனக்கு ஒரு ரெண்டு சொல்றேன். ஒவ்வொரு நாள் மழை நேரிக்கு நாடுகள்ல எப்படி ஒரு ரெண்டு சொல்றேன். இப்படி போகக்குள்ள எதாச்சியா அப்படி வரக்குள்ள எடுத்து போவேன். அப்படி 5 டிக்கெட் 10 டிக்கெட் எடுப்பேன். அப்படிதான் எடுப்பேன். சரி, அந்த 3 டிக்கெட் எடுத்தீங்க. சுற்றுபாடு 2 1 2 3 4 5 6 7 8 9 10 டிக்கெட்டா? மொத்தம் அதில் 4 கழிக்கணும். நீங்கள் இருக்கிற இல்லை சுரண்டும் பகுதியில் சமனான உருவங்கள் 2 அல்லது சூரியன் உருவம் 1 தோற்றுவித்து உரிய பரிசை வெல்க. சமனான உருவங்கள் இல்லை, இது வேற உருவங்கள் வித்தியாசமாக என்ன இல்லாட்டி என்ன எவ்வளோ 25,000 வந்து இலவாக. இல்லை அதிர்ஷ்டம் இல்லை. சரி, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க தம்பி?
ஓகே, இந்த கடையில் வந்து டிக்கெட் மட்டும் இல்லை, வந்து என்னன்னா சிம்ல ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதுக்கு வந்து யாரும் வந்து கல்முனைக்கு வெட்டிகளுக்கு ரொம்ப தூரம் போகல, இங்கேயே நீங்க போற வழியில ரொம்ப பக்கத்துல நான் இருக்கேன், எல்லாமே எங்கிட்ட செஞ்சு கொள்ளலாம். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போறதுக்கு உங்களுக்கு இருக்க மாட்டா போங்க, இல்லைன்னா இங்கேயே செஞ்சு கொள்ளலாம். வந்து பன்னெண்டா எங்கிட்ட வந்து நீங்க புது நியூ சிம் கார்டுக்குள்ள பெற்றுக்கொள்ளலாம், ரீலோட்டை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமான விஷயம் நிறைய பேர் சிம் பாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கட் ஆகும், போனை தொலைச்சிடுவாங்க, அப்போ சிம் மிஸ் ஆயிரும். அந்த மாதிரி சிம் திரும்ப ரிட்டர்ன் எங்கிட்ட இருந்து புதுசு எடுத்துக்கொள்ளலாம் அதே நம்பர்ல. என்னடா வரும்போது வந்து அவங்கள உரிய ஐரண்டி காட்டு கஸ்டமர் வேணும், அவங்களுக்கு போட்டோ எடுத்துட்டு தான் சிஸ்டத்தில் கொடுக்கணும். அந்த என்ன நம்பர் எடுக்கணுமோ அதுக்குரிய ஐரண்டி காட்டும், அதுக்குரிய கஸ்டமர் வரணும். அப்படி இருந்தா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். உங்களோட சிம்முகள் அப்படி உங்களுக்கு என்ன சொல்றேன், கேன்சல் ஆனா சில வேளை நீங்க தவறுதலா உங்களோட போனை தொலைச்சாலோ எதுவும் செஞ்சாலோ உங்களோட சிம் எடுக்கணும்னா நீங்க தம்பிட்டு வந்தா அவர் உங்களோட ஐசியை கொண்டு வந்தா அவர் அதுக்கான புது சிம் தருவான்னு சொல்றாரு. சரி, அப்ப தம்பியோட நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அப்ப டிக்கெட்டும் எடுத்துனாங்க. அப்ப டிக்கெட்டுக்கு வந்தவங்களுடைய நிறைய நான் பேசியிருந்தேன். வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை நம்புறவங்களா இருந்தா நீங்க கட்டாயம் ஒரு தரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த அவர் ஒரு பார்ட் டைமாக ஒரு தொழில் முயற்சியாக செய்கிறாரு. அவர் ஒரு தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். மென்மேலும் அவர் வளரணும்னு சொல்லி எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நான் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோக்கள், உங்களுக்கு தேவையான நிறைய கடைகளை ரிவ்யூ கண்டிப்பாக பண்ணுவார். சமையல் ரிவ்யூ நான் அதில் போகிறேன், நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சேனல் இன்னும் மில்லியன் சப்ஸ்கிரைபர் தொட்டு அவார்டில் வாங்குறதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் சப்போர்ட் ஒன்று கொடுங்க. மிதுசனுக்கு எங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கொண்டு எங்களுடைய வீடியோ நாங்கள் இதில் முடிச்சுக்கொள்கிறோம். எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களை வந்து விடைபெறேன் நான் உங்கள் லிங்கா. பாய்.